ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு ஒரு இதை எடுத்திருக்காரு. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. நல்ல விஷயம், ஏன்னா மனசில் பதியும். எல்லாருக்கும் பராசக்தி ஓம் சக்தினா எல்லாருக்கும் புரியும். மூணாவது திமுக தீய சக்தினா எலெக்ஷனை போய் இதை சொல்லுவான். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, திமுக தீய சக்தி, ஓம் சக்தி ஸ்டாலின் தீய சக்தி, ஓம் சக்தி உதயநிதி தீய சக்தி. இதே மாதிரி ஓம் சக்திக்கே நேரு தீய சக்தி. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அது 1967 இந்த ஒரு கருணாநிதி எழுதி கொடுத்தாரு. பாவம் இந்த காங்கிரஸ் மந்திரிங்க எல்லாம் யோகியனாக இருந்த மந்திரிங்களன்னா ஒவ்வொரு மந்திரி பேரையும் போட்டு இதே மாதிரி எழுதி கொடுத்தாரு. கக்கன் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சு, பாவம் ரோட்டில் போகிற சின்ன பசங்கள்லாம் கக்கன் என்னாச்சு கரும்பு விலை என்னாச்சுன்னு கத்திக்கிட்டு போனான். எனக்கே இப்போ ரொம்ப சின்ன வயசு, ஸ்கூலில் விளையாண்டுக்கிட்டு இருந்த வயசு. நானே கத்திருக்கேன், கக்கன் என்னாச்சு கரும்பு விலை என்னாச்சு, காமராஜர் என்னாச்சு கருப்பட்டி விலை என்னாச்சு, அனந்தநாயகி என்னாச்சு அரிசி விலை என்னாச்சு எழுதி கொடுத்தோம் போடாமல். அப்போ நானே கத்திருக்கேன். பிறகு பெரிய ஆளாகி பண்ணும்போது அப்பா கக்கனை போய் நம்ம இப்படி சொல்லியிருக்கோமே சின்ன வயசில், இவங்க இந்த மாதிரி விஷத்தை விதைச்சிருக்காங்களே, இவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு, நேர்மையானவர் போய் சொல்லியிருக்கோம். காமராஜர் போய்லாம் இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம கருப்பட்டி விலை என்னாச்சுன்னு சின்ன வயசில் கத்தியிருக்கோமே அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஆக இளைஞர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இப்போ அதே இதில் இவர் சொன்னது சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் பராசக்தி, ஓம் தீய சக்தி. இது ஸ்லோகன். யார் சொன்னாலும் எடுத்துக்கங்க, எல்லாரும் இந்த ஸ்லோகனை சொல்லுங்கள். ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, திமுக தீய சக்தி சொல்லுங்கள். இது 67 சொன்ன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் திரும்பும்ல, கர்மா அதை திருப்பும்ல. அதனால் அவர் சொன்ன விஷயத்தில் ஓம் பராசக்தி திமுக தீய சக்திங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் அடிக்கடி சொல்லுங்கள் பராசக்தியை கும்பிடுறேன். ஏன்னா பராசக்தி மாதிரி ஈஸ்வரன் மாதிரி ஒரு சக்தியால் தான் அழிக்க முடியும். இது இவங்க அரக்கர்கள் அழிக்கிறது ஈஸ்வரனால் தான் முடியும், பராசக்தியால் தான் முடியும்.